அவர்கள் செழிப்பாயிருப்பார்கள். தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பார்கள். தேவ மகிமையினாலே மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். என்கிட்ட பட்டயம் இல்லைதான், நீ உன்கிட்ட இருக்க மாம்ச பலம் என்கிட்ட இல்லைதான், உன்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்கிட்ட இல்லைதான், என்கிட்ட எதுவுமே இல்லைதான். ஆனால் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் நான் நம்பினது கர்த்தர் தந்தார்னு உங்க வாயினாலே அவர் புகழப்படுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை வைக்கிறது ஒரு அனுபவம், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருப்பது இன்னொரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், ஆண்டவர் எனக்கு இது தரணும் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு விதம். ஆனால் கர்த்தர் எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் அவர்தான் எனக்கு நம்பிக்கை உரியவர் என்று சொல்லுகிறது இன்னொரு விதம். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அதுதான் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது நிறைய பேர் வைக்கிறாங்க. சபைக்கு வருகிறவர்கள் வைக்கிறாங்க, சபைக்கு வராதவர்களும் வைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் வைக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் வைக்கிறாங்க. ஆம், இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் வைக்கிறார்கள். கடவுளே இல்லை, தெய்வமே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையோடு, ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், கர்த்தரையே உனக்கு நம்பிக்கையாக கொண்டிரு, அதுதான் உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும். எரேமியா 17வது அதிகாரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷனுக்கும் நம்பிக்கை கொள்ளாத மனுஷனுக்குள்ள வேறுபாடு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதனுடைய செழிப்பு எப்படி இருக்குமாம்? செழிப்பான ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தன் காலத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த மரத்தின் தன்மை எப்படி இருக்குமாம்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம், அதுக்கு ஒரு நாளுமே தண்ணீர் குறைவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட மரத்தை போல் இருப்பானாம். அதுக்கு ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட மரம் ஜீவனுள்ள மரம். அது சாகிற மரம் அல்ல, அது பட்டு போகிற மரம் அல்ல, அது ஜீவனோடு இருக்கிற மரம். அப்படின்னா கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் தான் தேவனுக்குள்ள ஜீவனோடு இருக்கிற ஒரு மனுஷன். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமா, இந்த மரம் எங்க தண்ணி இருக்கிறதோ, எங்க ஈரம் இருக்கிறதோ அங்கே தன்னுடைய வேரை விடுமாம். கால்வாய் ஓரமாய், அந்த வாய்க்கால் ஓரத்துல தன் வேர்களை விடுமாம். தன் வாழ்வதற்கு, தான் நிலைத்து இருப்பதற்கு, கனி கொடுப்பதற்கு, பச்சையான மரத்தை போல் இருப்பதற்கு தேவையான சத்துக்கள், தேவையான ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நல்ல 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 ஆமென் எனர்ஜி, நல்ல சத்துக்களை உறிந்து எடுப்பதற்கு அது தன்னுடைய வேரை எங்க விடுகிறதாம்? கால்வாய் ஓரமாய் விடுகிறதாம். அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா இந்த மரத்துக்கு மட்டும்தான் தெரியும் கால்வா ஓரத்துல ஈரம் இருக்கு, அங்க தண்ணி இருக்கு. தேவையில்லாத இடத்துல வேரை விட்டு தேவையில்லாத இடங்களுக்கு வேரை விடுகிறது அல்ல. ஆமாம், தேவையான இடத்துக்கு, தேவையான ஒன்றிற்காக அது வேரை விட்டு எப்ப பார்த்தாலும் தன் வாழ்க்கையில அந்த பட்டு போன அனுபவம் இல்லாமல் பச்சை பசலையில இருக்கிற, செழிப்பா இருக்கிற, ஆமென் ஸ்தோத்திரம், கொஞ்சம் கூட மங்காம, கொஞ்சம் கூட குறையாம ஒரு செழித்த மரத்தை போல இருக்குமாம். கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு மரம். கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷனுடைய நிலைமையும் அதுதான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் செழிப்பாயிருப்பார்கள். தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பார்கள். தேவ மகிமையினாலே மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுமா? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பார்கள். அங்கே குறைவே இல்லை, அங்கே சங்கடம் இல்லை, அங்கே சோர்வு இல்லை, அங்கே எந்த விதமான குறைவுகளும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
மூன்றாவதாக அந்த மரம் எப்படி இருக்குமா? ஆமென். உஷ்ணம் வருகிறதை காணாமல், ஆமென். ஒரு உஷ்ணம் ஒரு காலம் இருக்கு, கோடை காலம் ஒன்று இருக்கு. ஆனா அந்த காலம் வர்றதே அதுக்கு தெரியாதா? அல்லே சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வந்தாலும் பச்சை மாறல, மழை இல்லைன்னாலும் வருத்தம் இல்லாம தப்பாம கனி கொடுக்கிற ஒரு மரமாக அந்த மரம் மாறுகிறது. வேதம் சொல்லுகிற நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். செழிப்பு எதுல இருக்கு? கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிறதுல இருக்கு. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் செழிப்பாய் வாழுவீர்கள். உங்களுக்கு வறட்சி இருக்காது, தரித்திரம் இருக்காது, வனாந்தரமாய் இருக்க மாட்டீர்கள், வறண்டு போய் இருக்க மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செழிப்பாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத மனுஷனுடைய நிலைமை என்ன? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தான் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான், கர்த்தரை சார்ந்திருக்கிறான். ஆனால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், தன்னுடைய திறமையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், தன்னுடைய பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்க இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்க இருதயம் அந்த மனுஷனை பற்றி கொண்டிருக்கும். நீங்கள் பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள் சொன்னால் உங்க இருதயம் பணத்தை பற்றி கொண்டிருக்கும். உங்க செல்வத்தின் மேல, உங்க ஐஸ்வர்யத்தின் மேல ஆமென் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் சொன்னால் உங்க இருதயம் உங்க ஐஸ்வர்யத்தை, உங்க செல்வத்தை தான் பற்றி கொண்டிருக்கும். உங்க மாம்சத்தை, உங்க மாம்ச பலனை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீன்னு சொன்னால் உங்க இருதயம் உங்க மாம்ச பலத்தை தான் பற்றி கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிற மட்டும் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பார்கள். இந்த வேதம் சொல்லுகிறது, ஆமென், மாம்சத்தை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது ஒரு செழிப்பான ஒரு மரத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, செழித்து இருந்தது, ரொம்ப இலை பச்சையா இருந்தது, கொழு கொழுன்னு இருந்தது. ஆண்டவர் அதில் கனியை தேடி போனார். அதில் ஒரு பசி ஆற்றுவதற்கான ஆகாரம் கிடைக்கும், பசி ஆற்றுவதற்கான பழங்கள் கிடைக்கும். ஆனால் போனபோது இலைகளை அன்றி கனி எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்த மரத்தை கர்த்தர் சபித்தார். அந்த மரத்தை கர்த்தர் சபித்தார். அந்த சாபம், அந்த சபித்தது அந்த மரத்துக்கு பலித்தது. அந்த மரம் பட்டு போனது. வேதம் சொல்லுகிறது அந்த அத்தி மரம் பட்டு போனது. சாபம் நம்மளை பட்டு போக பண்ணும். சாபம் நம்மளை வனாந்தர மார்க்கமாய் கொண்டு போய் சேர்க்கும். சாபம் தரித்திரத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் சேர்க்கும். சாபம் நம்முடைய செழிப்பை அகற்றி வறட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவரே நம்பிக்கை வைக்கலைன்னா, நீ மனுஷனையோ உன பொருள் மேல நம்பிக்கை வச்சேன்னா உனக்கு சாபம். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நீங்கள் மனிதர்களையா நம்புறீங்க? நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, கோப ஆக்கினை நாளிலே ஆம் ஐஸ்வர்யம் நம்மளை தப்புவிக்காது. ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை வச்சா நமக்கு என்ன பிரயோஜனம்? அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நம்ம கையில் இருக்காது. கரங்களை உயர்த்தலே சொல்லுவோமா? இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது ஆகாய மார்க்கமாய் அது பறந்து போகும். கரங்கள் தெல்லே சொல்லுவோமா? தன் மாம்சத்தை நம்புறீங்களா? எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, எனக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. இதுவும் உதவாது, இதுவும் உதவாது. தாவீது சொல்லுகிறத கவனிங்க, தாவீது சொல்லுகிறத கவனிங்க. மாம்சத்தை நம்பின ஒரு மனுஷன், திறமையை நம்பின ஒரு மனுஷன், ஆயுதத்தை பட்டயத்தை நம்பின ஒரு மனுஷன், செல்வாக்கை நம்பின ஒரு மனுஷனை பார்த்து தாவீது சொன்னார், நீ பட்டயத்தோடும்
ஈட்டியோடும் என்னிடத்துல வார, நீ உன் மாம்சத்தை நம்பி வார, உன் பட்டயத்தை நம்பி வார, உன் ஈட்டியை நம்பி வார, உன் செல்வாக்கை நம்பி வார. ஆனா இது எதையுமே நான் நம்பல. அந்த கோலியாத்தை பார்த்து தாவீது தான் சொன்னான், நீ இதெல்லாம் நம்பி வாரப்பா, நான் இதை நம்பல. நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனுடைய சேனை கர்த்தருடைய நாமத்துமே நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என்கிட்ட பட்டயம் இல்லதான், நீ உன்கிட்ட இருக்க மாம்ச பலம் என்கிட்ட இல்லதான், உன்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்கிட்ட இல்லதான், என்கிட்ட எதுவுமே இல்லதான். ஆனால் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னைக்கு நீங்க யாரை நம்புறீங்க? எதை நம்பிட்டு இருக்கீங்க? எதை நீங்க நம்பிக்கையை கொண்டிருக்கீங்க? கோலியாத்தே தோற்று போயிட்டான், அல்லேலூயா சொல்லுமா? ஆனா கோலியாத்துக்கு முன்னாடி ஆமென் ஸ்தோத்திரம், உயரத்திலும் சரீரத்திலும் அளவிலும் எல்லாத்திலும் குறைந்த சிறு பையனா இந்த தாவீது ஜெயிச்சான். காரணம் அவன் நம்பினது கர்த்தரை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் கை விடுகிறது இல்லை. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது நீ மனுஷனை நம்புறதை விடு, உன் பொருளை நம்பிக்கை வைக்கிறத விடு, மாம்சத்தை நம்புறதை விடு, நான் பார்த்துக்குவேன் சொல்கிறத வார்த்தையை விடு. கர்த்தரை மட்டும் நம்பு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு கேட்கிறான், ஆண்டவரே தகப்பனே எல்லாமே இருக்குது, பலி செலுத்துக்கான விறகு இருக்கு, பலி செலுத்தான நெருப்பு இருக்கு, பலி செலுத்தான கத்தி இருக்கு, பலி செலுத்துக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாமே இருக்கு. ஆனா பலி மிருகம் எங்கே, பலி செலுத்துவன் ஆடு எங்கன்னு சொன்னபோது அந்த இடத்துல ஆபிரகாம் வாயில வந்தது கர்த்தரை குறித்த நம்பிக்கை. அது உனக்கு என்ன கவலை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த இடத்துல ஆபிரகாம் தலை குனிந்து போகல, அங்கே ஆபிரகாம் தோற்று போகல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதித்தார். நீ சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை பலி செலுத்த ஒப்பு கொடுக்காம ஈசாக்கை மீட்டெடுத்து கொடுத்தார். சேனையின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்களுக்கு ஆமென் ஆசீர்வாதங்கள் உண்டு, அவங்களுக்கு நன்மை உண்டு. மனுஷனை நம்புறவங்க நன்மையை காணாம போறாங்க, ஆனா கர்த்தரை நம்புறவங்க நன்மையை கண்டுட்டு தான் போவாங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஒரு சில அற்புதங்கள், ஒரு சில ஆன்மீக நன்மைகள் உங்க வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பது காரணம் நீங்கள் கர்த்தரை நம்பாததுனால தான் காரணம். கடைசியில போய் கர்த்தரை நம்புறீங்க. ஏன் அந்த கடைசியில நம்புறத ஃபர்ஸ்ட்ல நம்பிட்டு போலாம்ல? நிறைய பேரை பாருங்க, மனுஷனை நம்பி, பொருளை நம்பி, பணத்தை நம்பி, செல்வாக்கை நம்பி, மாம்சத்தை நம்பி தோற்று போய் கடைசியில நம்பி வருவாங்க. ஆனா அவர்களையும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லதான், அவர்களுக்கும் கர்த்தர் உதவிதான் செய்யறாரு. ஆனா கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட்லயே நம்பினான் என்ன? தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய நாமத்தை குறித்து தெரியாதவர்கள் ஒருவேளை அவங்க கடைசியில நம்பிட்டு போட்டோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தொடக்கம் முடிவும் கர்த்தர் தான். நீங்க எந்த ஓட்டம் ஓடினாலும் எங்க போனாலும் ஆண்டவர் தான் நமக்கு செய்யணும், வேற யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க. செய்ய அனுமதி ஆண்டவர் கொடுக்கவும் மாட்டார். நன்மையான எந்த வரவும் பூர்ணமான எந்த கிருபைகளும் அங்கிருந்து வரணும், பரலோகத்திலிருந்து வரணும். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தான் தரணும். வேற எந்த மனுஷன் மூலமாகவும் வேற இடத்திலிருந்தும் நமக்கு சகாயம் வராது. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி எப்படி இரு, அமர்ந்திரு. நான் நம்புறது அவராலே வரும். நான் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறேனோ அதை கர்த்தர் எனக்கு நிச்சயம் தருவார். அது அவரிடத்துல எனக்கு இறங்கி வரும். காலங்கள் போகலாம், நேரங்கள் போகலாம், நாட்கள் போகலாம், வருஷங்கள் மாறலாம், ஆமென் ஸ்தோத்திரம், வாரங்கள் போகலாம், மாதங்கள் போகலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. ஒரு நாள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிரியை செய்யும். ஒரு நாள் நான் நம்பினது கர்த்தர் தந்தார்னு உங்க வாயினாலே அவர் புகழப்படுவார். அவர் தான் உங்களுக்கு துணை, அவர் தான் உங்களுக்கு கேடகம். கர்த்தருக்குரிய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவருக்கு துணையும், அவரே கேடகம். எந்த காரியத்துக்காக நீங்க நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதை உங்க கையில தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க பயப்பட அவசியம் இல்லை, நீங்க சோர்ந்து போட அவசியம் இல்லை. நீங்க நம்பி இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். உங்களை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார், ஆமென், தோற்று போக விட மாட்டார். நீங்க நம்புறது அவராலே வரும். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆக்கும் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க நம்பிக்கையா இருக்க ஆயத்தமா? கர்த்தரை நம்ப ஆயத்தமா? ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னாரே, ஆமென். அந்த பாக்கியத்துக்கும் சாக்கியத்துக்கும் உரியவர்களாய் மாறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? இந்த உலகத்தின் நன்மைக்காக மாத்திரமல்ல கர்த்தரை நம்புவது,
ஆமென். ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன், அவர் தந்தாலும் தராவிட்டாலும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இம்மைக்காக, இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, ஆமென், நித்திய ஜீவனுக்காக, ஆமென், தெய்வீகத்துக்காக. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆரம்பத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவு வரைக்கும் பற்றி கொண்டிருந்தா கிறிஸ்து மேல் பங்குள்ளவர்களாக நம்ம அல்ல சொல்லுமா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெளிவுபடுத்தி, ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா இல்லையா, எதிர்மேல உங்க நம்பிக்கை இருக்கு என்பதை எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நான் புடம்பிட்டு இருக்கிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு, ஆமாம், கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.